விசுவாசம் செய்யறது எல்லாமே என்னவாக இருக்கும்? பாவமாக இருக்கும். அப்போ அவிசுவாசம் நீ செஞ்சு அது என்னவாக இருக்கிறது? பாவமாக தான் இருக்கும். வாசிங்க ரோமர் 14:23. ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் அப்படின்னா அவிசுவாசம் புசிக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு, அவனுக்கு தண்டனை உண்டு. விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியம் செஞ்சு அவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. விசுவாசம் ஒரு காரியம் செஞ்ச என்ன அர்த்தம்? அவிசுவாசனால அதை செய்யணும்னு சொல்லி அர்த்தம். அதுதான். அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப விசுவாசம் வராது எல்லாமே பாவம். ஹalleluya. அப்ப அவிசுவாசம் வராது எல்லாமே பாவம் தான். அப்படிதானே? விசுவாசத்தால் வராது எல்லாமே பாவம்னா அப்ப அவிசுவாசம் வராது எல்லாமே தான் பாவம். அப்ப இஸ்ரவேலர்கள் அவிசுவாசமா காணப்பட்டார்கள் சொன்னால் அவங்க என்னவா இருக்கிறாங்க? இப்போ பாவடைகிறார்கள். அது என்ன அவிசுவாசம்னா திரும்பி போகிற எண்ணம் உங்களுக்கு உண்டு. இது அவர்களுக்கு பாவம் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தார். சரி, இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிற 3-4 வசனம் வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். அந்த எண்ணாம் யாத்திராவில் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கோங்க.